சரத்குமார் வந்து இதுல இந்த படத்துல கேஸ்ட் பண்ணதுக்கான வேற காரணங்கள் இருக்கு. அது கேஸ்ட் பண்ணதுக்கான காரணங்கள் இப்படி சொல்றீங்களா? புரியுதா? ஏன்னா அவர் வந்து ஒரு சாதிய இயக்கத்துக்கு தலைவரா இருக்கிறாரு, இருக்கிறாரு அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டாரு. பட் இருந்தாலும் வந்து ரேடான் என்டர்டைன்மெண்ட் திருப்பி போட்டா நாடார் என்டர்டைன்மெண்ட் தானே, இதுக்கு கூட எங்களுக்கு தெரியாமையா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவரை கூப்பிட்டு வச்சு இங்கே கலாய்க்கிற மாதிரி தான் எனக்கு உண்மையிலே ஃபீல் ஆச்சு. இந்த சும்மா அந்த சாதி ஒழிப்பு போராளி மேக்கப் போடுறதை நிறுத்துங்க முதல்ல. அதுவும் என்னன்னு தெரியல, எல்லாம் அந்த சாதி ஒழிப்பு போராளிகள்லாம் ஆந்திராலேருந்தே கிளம்பி வந்துட்டு தான் சாதி ஒழிக்கிறாங்கிறாங்க. நான் கேட்குறேன், அவ்வளோ பெரிய சாதி ஒழிப்பு சிந்தனை கொண்டு வந்தானே நீ, கிரெடிட்ஸ் போட்டியே, அதில் லதா நாயுடு யாரு, அது ஏன் நாயுடுன்னு போடுற? அப்போ உங்க கண்ணுக்கு சாதி ஒழிப்புலாம் தெரியலையா? அது கரெக்டாக நம்ம கண்ணில் பட்டுருச்சு. ஏன்னா தெரியும் இவர் சாதி ஒழிப்பு போராளி, எங்கத்த சாதி ஒழிச்சிருக்காருன்னு பார்க்கலாம்னு நினைச்சேன். அது தமிழ் சாதி மட்டும்தான் ஒழிக்கணும். அது இந்த தெலுங்கு கன்னட சாதிகள் இதெல்லாம் அப்படியே வாழலாம், நல்லபடியாக இருக்கலாம். பாலம் கட்டும் போது நாங்கள் வந்து நாயுடுன்னு போட்டுக்குவோம், கிரெடிட்ஸ் போடும்போது நாயுடுன்னு போட்டுக்குவோம். இங்கே இதே நாயுடுக்கு பதிலாக நாடார் இருந்தால் ஐயோம்போம், கோனார் இருந்தால் ஐயோம்போம். தமிழ் சாதினா நாங்கள் பதறுவோம். என்ன நோக்கம்?